நான் 1ஆவது வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையிலேருந்து கல்வி எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் தான் இந்த நாட்டோட குடிமகன். நாட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு நாடு இருந்ததாமா. அந்த நாட்டை ஒரு மன்னன் ஆண்டிக்கிட்டு வந்தாராம். அவருக்கு நிறைய கல்வி அறிவு இருக்கு. ஆனா அவரோட மகனுக்கு கல்வி அறிவு இல்லை. அரசன் எவ்வளோ எடுத்து சொன்னாலுமே அவரோட மகன் கேட்க மாட்டான். நான் தான் அரசரோட பையனாச்சு, நான் எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட மகன் போயிட்டாரு. அது நினைச்சு கவலைப்பட்ட அரசர் இறந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்கு அப்புறமா அவரோட மகன் தான் அரசனானாரு. அப்படி என்ன சொன்னா தெரியுமா? நான் தான் கல்வியை படிக்கல, ஆனா நான் அரசராயிட்டேன் கர்வமா சொன்னார். அவங்க அப்பாவுக்கு அரண்மனையில நிறைய படிச்சவங்க வேலை பார்த்துருந்தாங்க. அவங்களெல்லாம் வேலைக்காரங்களாகவும் வீரர்களாகவும் வச்சுக்கிட்டார். அவரோட மன்னன் போலவே நல்லா படிக்காதவர்களை மந்திரிகளா வச்சுக்கிட்டார். அதனால தினமும் அரண்மனையில பார்த்தும் கூத்தும் தானே. ஒரு நாள் புலவர் ஒருவர் மன்னனுக்கு கல்வியோர் அறிவை புரிய வைக்கணும்னு நினைச்சு வீரர்கிட்ட அரண்மனைக்குள்ள போக அனுமதி கேட்டதுக்கு வீரர் என்ன சொன்னான்னா, புலவரை உள்ளுக்குள்ள இருக்கிற மன்னன் நல்லா படிக்காரவர், அவர் கூட இருக்கிற மந்திரிகளும் நல்லா படிக்காரவர், உள்ள போய் அவமானப்பட்டு வராருக அப்படின்னு சொன்னதுக்கு புலவர் என்ன சொன்னான்னா, வீரரை நான் அவமானமும் பட்டு போட என்னை உள்ள விடுறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு வீரரும் உள்ள விட்டார். போனதுக்கு அப்புறமா புலவர் மன்னனை வணங்கினாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமா? மன்னன் என்ன புலவர் என்னை பார்த்து ஊருக்கே தெரியுமே, சரியா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு புலவர் என்ன சொன்னான்னா, மன்னனை பக்கத்து நாட்டு மன்னன் ஒரு செய்தியை அனுப்பியிருக்காது, அதை நான் கொடுக்க தான் வந்தேன் மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு மன்னனும் அதை வாங்கி பார்க்குறார். அவர் படிக்காதனால அவருக்கு படிக்க தெரியும். அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றி பார்க்குறாரு. அவரு கூட இருக்கிற மந்திரிகளும் நல்லா படிக்கிறாரு. அதுக்கப்புறமா மன்னனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது என்னன்னா, புலவரை எனக்கு படிக்க தெரியாது, நீங்கள் கொஞ்சம் படித்து காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு புலவர் என்ன சொன்னான்னா, மன்னனை இது உங்களுக்காக வந்து செய்து, இது நீங்கள் மட்டும்தான் படிக்கணும், நான் படிக்கக்கூடாது, இது மன்னனோட உத்தரவு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் மன்னனுக்கு கல்வியோட அறிவு புரிஞ்சுது. இந்த கதை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு குறள் யாகம், மேல் பிறந்த ஆயிடும் கல்லாதவர் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்து இழப்பாடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மன்னனா இருந்தாலுமே மக்களா இருந்தாலுமே கல்வி ரொம்ப அவசியம். ஆனா கல்வி கற்காமல் பெருமை கிடையாது. எனவே கல்விதான் சிறந்த செல்வம். நன்றி, வணக்கம்.